சீதாராமன் சீரியல் ஜூன் 12 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ரிவ்யூவாக பார்க்கலாங்க. மது பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. அந்த அழகை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அர்ச்சனாவும் மகாலட்சுமியும் கூடவே அர்ச்சனாவோட பொண்ணு நின்றுட்டுருக்காங்க. மது பூஜை முடித்து குங்குமத்தை கொண்டு கொடுக்குறாங்க மகாலட்சுமி கிட்ட. குங்குமத்தை எடுத்து மதுவோட நெத்தியில் வச்சு விட்டு, நீ நல்லா இருக்கணும் மது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கண் கலங்குறாங்க மது. ஏன் மது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கவும், எங்கள் அம்மா இப்படி தான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மது. இதுக்கு மேலே உன் லைஃப் ரொம்ப நல்லா இருக்க போகுது மது அப்படிங்கிறாங்க மகாலட்சுமி. ஆமாம், இவ்வளோ நேரம் நாங்கள் அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிறாங்க அர்ச்சனா. உடனே மது, என்னை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நீ வீட்லேயே இருந்தீன்னா நடந்த பிரச்சனைகள் பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க அர்ச்சனா. சரி, அதனால் நீ பேசாமல் நம்ம கம்பெனிக்கு அக்கௌண்ட்ஸ் பார்க்குறதுக்காக நீ வந்துடு மது, உனக்கு ஒரு சேஞ்ச் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க மகாலட்சுமி. இதை கேட்டு மது, எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாதே அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் உனக்கு ஃபுல்லாக ராம் சொல்லி கொடுப்பான் அப்படிங்கிறாங்க மகாலட்சுமி. ராம் உனக்கு பிடிக்கும்ல அப்படின்னு கேட்கவும், எனக்கு ராம பிடிக்கும் அப்படிங்கிறாங்க மது. என்ன அண்ணன் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அர்ச்சனாவோட பொண்ணு. எங்கே இவ வளரி கொட்டிடுவாளோ அப்படின்னு பயந்து போய் அர்ச்சனாவும் மகாலட்சுமியும் ராமோட தங்கச்சி பேசுகிறத அப்படியே ஆஃப் பண்ணுறாங்க. சரி, இந்த காஸ்டியூம்லாம் நம்ம ஆஃபீஸ்க்கு போக முடியாது, அதனால் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க மகாலட்சுமி. இதை கேட்ட மதுவும் சரின்னு பக்காவாக ரெடியாகி வராங்க. ஒரு காலேஜ் போகிற பொண்ணு மாதிரி ஸ்டைலிஷாக நிற்கிறாங்க. இதை பார்த்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அந்த நேரம்னு பார்த்து கரெக்டாக சீதாவும் வராங்க. ராம் மதுவை பார்த்து அப்படியே பிரமிச்சு போய் நிற்கிறாங்க. அண்ணா அவ்வளோதான் ஃப்ளாட் ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ராமோட தங்கச்சிங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் மீரா நோட் பண்ணிட்டு போய் நம்ம சீதா கிட்ட சொல்லி கொடுத்துட்றாங்க. சீதாவும் அக்கா நீ ஆஃபீஸ்க்கெல்லாம் போகக்கூடாது, நீ பேசாமல் வீட்லேயே இரு அப்படிங்கிறாங்க. இல்லை நான் ஆஃபீஸ் போகிறேன் அப்படிங்கிறாங்க மது. அக்கா நீ ஆஃபீஸ் போனேன்னா என்னென்ன பிரச்சனை வரும்னு தெரியாமல் நீ பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க சீதா. என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்குறாங்க மது. அக்கா சொன்னால் புரிஞ்சுக்காக்கா, நீ ஆஃபீஸ்க்கெல்லாம் போவேனா, அப்படி நீ போகிறதுனால நம்ம குடும்பத்துக்கே பெரிய பிரச்சனை அப்படிங்கிறாங்க சீதா. நம்ம குடும்பம்னு எதை சொல்கிற, மகாலட்சுமி ஆண்டி வீட்டுக்கு நான் கெஸ்ட்டாக வந்திருக்கேன், உன் அப்பா அம்மா குடும்பம்லாம் என் குடும்பம் ஆக முடியாது அப்படிங்கிறாங்க மது. அக்கா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, நீ அப்படி ஆஃபீஸ் போனேன்னா உன்னையும் ராம் சாரி அப்படின்னு சீதா ஆரம்பிக்கவும், ராம் உடனே டென்ஷன் ஆகி சீதா பேசாம இரு, அமைதியாக இரு அப்படிங்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு சீதா தடுத்து பார்க்குறாங்க. உடனே மது டென்ஷன் ஆகி சீதாவை தள்ளி விட்டுட்டு போடி அப்படின்ட்டு போயிடுறாங்க. உடனே மகாலட்சுமி நின்று அப்படியே சிரிக்கிறாங்க. தையல்காரி பார்த்தியா, நான் நினச்சதை நடத்திட்டேன். மதுவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர முடியாதுன்னு சொன்ன, கூட்டிகிட்டு வந்தேன். இப்போது ராமோட சேர்த்து பழகவும் விட்டுட்டேன். கூடிய சீக்கிரம் உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறேன் பாருடி அப்படிங்கிறாங்க மகா. எப்பவுமே உண்மைதான் ஜெயிக்கும், பொய் ஜெயிக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டு போகணுன்னா நான் மட்டும்தான் போவேன். ஒருவேளை நீங்கள் போனீங்கன்னா உங்களை விட்டு இந்த மொத்த குடும்பமும் போயிடும் அப்படிங்கிறாங்க சீதா. இப்படி மாறி மாறி 2 பேரும் ஆர்கியூ பண்ணிவிட்டு மகா ஆஃபீஸ் கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் ராம் மதுவை ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வெல்கம் பண்ணுறாங்க புக்கே கொடுத்து. அங்கே இருக்கிறவங்களில் ஒரு சிலர் இது ராமோட ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரியே முடிவு பண்ணிடுறாங்க. உள்ளே போய் பார்க்குறாங்க, ராமோட தங்கச்சிங்கெல்லாம் அங்கே இருக்காங்க. மகாலட்சுமி உள்ளே உட்காந்துட்ருக்காங்க. என்ன மது, நம்ம ஆஃபீஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கவும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் என்னை வெல்கம் பண்ணுறாங்க, அதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மது. ஆனால் இப்படி வெல்கம் பண்ணுறதுல எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குது அப்படிங்கிறாங்க மது. சரி ராம், நீ தான் மதுவுக்கு எல்லாம் நம்ம ஆஃபீஸ் அக்கௌண்ட்ஸ் பற்றி எல்லாம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மகாலட்சுமி. ஓகே சித்திங்கிறாங்க ராம். மதுவை சாமி கும்பிட கூட்டிகிட்டு போகிறாங்க மகாலட்சுமி. அங்கே போய் நின்று சாமி கும்பிட்றதையே பார்த்துட்ருக்காங்க மகாலட்சுமி. மது, முதல்ல நடந்தது எல்லாத்தையுமே மறந்துரு. முதல்ல உனக்கு எது வேணும் அப்படிங்கிறத விட எது வேண்டாம் அப்படின்னு நீ நினைக்கிறியோ அதில் ஃபஸ்ட்டு நீ தெளிவாயிரு. அது மட்டும் இல்லாமல் நோ சொல்ல கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க மகாலட்சுமி. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவங்க வெளியே போயிடுறாங்க. இன்னொரு சைடு மது யோசிச்சு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பேக்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க, சூர்யாவும் மதுவும் சேர்ந்து இருக்கிற மாதிரி. அதில் சூர்யா பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு சைடு சீதா வீட்டில் பரபரப்பாக ரொம்ப சமையல் வேலை பார்த்துட்ருக்காங்க போல இருக்குது. அம்மா சீதாம்மா, ஏம்மா நீங்கள் சமைச்சிட்ருக்கீங்க, மகாலட்சுமி மேடம் மட்டும் தெரிஞ்சதுன்னா நான் அவ்வளோதாம்மா அப்படிங்கிறாங்க அங்கே வேலை செய்கிறவங்க. சீதா, இங்கே எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு, நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, ஹாயாக நின்று சமைச்சிக்கிட்டு இருக்க. அங்கே என்னடானா ராம் மதுவை ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போயிருக்காங்க, எந்த கவலையும் இல்லாமல் நீ பாட்டுக்கு சமைச்சிட்ருக்கியேங்கிறாங்க மீரா.
நான் எதுக்காக கவலைப்படணும்? இப்போ நான் பண்ண போகிற விஷயத்தில் மது அக்கா இனிமேல் நான் ஆஃபீஸ்க்கே போகல அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மகாலட்சுமியும் இனிமேல் மது ஆஃபீஸ்க்கு வரவே வேணாம் அப்படின்னு சொல்ல போகிறாங்க பாருங்க அப்படிங்கிறாங்க. அப்படி என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்போது நான் சாப்பாடு கட்டி ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. அங்கே போய் அவங்கள ஒரு வழி பண்ண போகிறேன் பாருங்க அப்படின்றாங்க சீதா. சரி நீ என்னமோ முடிவு பண்ணிட்ட அப்படின்றாங்க மீரா. சீதா ஆஃபீஸ்க்கு லஞ்சும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. கரெக்டாக அந்த நேரம்னு பார்த்து மது வந்து அந்த ஃபோட்டோவை கிளிக்கிறாங்க. சூர்யாவும் மதுவும் இருக்கிற மாதிரி இந்த ஃபோட்டோவை. சூர்யா ஃபோட்டோவை டஸ்ட்பினில் போடுறாங்க. இதை மகாலட்சுமி பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு சைடு சீதா பார்க்குறாங்க. அப்படியே அதிர்ச்சி ஆகுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.